என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆப்ஷன்ஸ் ஃபார் சஃபரிங். நீ கஷ்டப்படுவதற்கான வழிவகைகள் என்னென்ன வழிவகைகளில் உங்களுக்கு வாய்ப்புகள், நீங்கள் கஷ்டப்படலாம் அப்படின்னு சொல்கிறார். பவுல் மற்ற எல்லா அப்போஸ்தலரை விட மிக அதிகமாக பிரயாசப்பட்டவர், மிக அதிகமாக பாடுபட்டவர், மிக துணிச்சலாக செயல்பட்டவர், எதையுமே மதிக்கலை, தன்னையே வெறுத்து செயல்பட்டார். எதுக்கு இப்படியெல்லாம் ஒரு செய்யணும், இப்படியெல்லாம் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழணுமா அப்படின்னு யோசிக்கணும். நீங்கள் இன்றைக்கி கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன அப்படின்னா, பணம் சம்பாதிப்பது மட்டும்தான் நோக்கம். ஆடம்பரமாக வாழணும், மிக நம்மளை பார்த்த உடனே எல்லாரும் பயப்படணும், எல்லாரிலும் பெரியவனாக இருக்க வேண்டும். இப்படி தான் நம்ம கிறிஸ்தவர்களுடைய எண்ணமாக இருக்குது. கிறிஸ்துவுக்காக வாழ்கிற வாழ்க்கை நீங்கள் வாழ்வீர்களா? நீங்கள் எதை செய்தாலும் அதை தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று செய்ய வேண்டும் என்பதுதான். அதை தான் திரும்ப திரும்ப அவர் இங்கே சொல்கிறார். இன்றைக்கி படித்த 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் திரும்ப திரும்ப என்ன சொல்கிறாரு, நான் என்னை குறித்து பெருமை பாராட்டவே மாட்டேன். நான் பெருமை பாராட்டணுன்னா அவங்களோட நான் அதிகமாக பெருமை பாராட்டலாம், ஆனால் எனக்கு தேவையில்லை. எனக்கு கிறிஸ்து மட்டும்தான், அவரை மட்டுமே நான் பெருமை பாராட்டுவேன். நான் இல்லாதே பொல்லாதே உங்கள்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்கிறார். டு கீப் மீ ஃப்ரம் பிகமிங் கன்சீட்டட் because of these surpassingly great revelations, there was given me a thorn in my flesh, a messenger of Satan to torment me. பாடா படுத்து அவரை அப்படியே வங்கோலையாக கொள்ளுதுங்கிறாரு. டார்மெண்ட்னா அவ்வளோ பாடு. அதான் அது என்ன சொல்கிறாங்க தியாலஜியில், இப்படியே பேசிகிட்டே இருக்குமானா திடீர்னு வாய் கோணையாக போய் வலிப்பு மயக்கம் போட்டு விழுந்துருவார். திரும்ப எந்திக்கிறதுக்கு ரொம்ப பயங்கரமான கடுமையான சோதனை அவருக்கு. ஏன்னா ஏன் அப்படி வந்துச்சு அப்படின்னு பாருங்கள். யூதர்களால் 1 குறைய 40 அடியாக 39 அடி 5 முறை அடிச்சிருக்காங்க. 3 முறை மிலாறுகளால் அடித்தார்கள். மிலாறு எப்படி இருக்கும், வேர் இருக்குல்ல, செடியோட வேர், அது எடுத்து அடித்தாங்கன்னு வச்சுக்க அப்படியே தோல் ஒட்டிக்கிட்டு வந்துடும். அது மாதிரி 3 முறை அடிபட்டேன். ஒரு தரம் கல்லெறி உண்டேன், கல்லை கொண்டே அடித்து சுற்றி நின்று கல்லை கொண்டே அடிச்சிருக்காங்க. 3 தரம் கப்பர் சேதத்தில் இருந்தேன். அதிகமாய் அடிபட்டேன், அதிகமாய் காவலில் வைக்கப்பட்டேன், அநேகம் தரம் மரண அவதியில் அகப்பட்டேன். எப்படியும் இன்னும் 10 நிமிஷத்தில் செத்துருவோம், சாயங்காலம் செத்துருவோம், காலையில் செத்துருவோம் அப்படின்னு மரண அவதியில் இருந்தான். நமக்கு அடுத்து ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி. எவ்வளோ கொடூரம். கடலிலே ஒரு பகல் முழுவதும் போக்கினேன். தண்ணியிலே மேய்ந்துக்கிட்டு இருக்கான். கப்பலில் இல்லை, கடலில். கப்பர் சேதத்தில் இருந்தேன், கப்பல் உடஞ்சி போச்சு. இரவும் பகலும் 24 மணி நேரமும் தண்ணியிலே இருக்கான். ஆண்டவரே என்னை காப்பாற்றுங்க, நான் அடுத்து எந்த வேலைக்கு போகணும், இங்கேயே நீர் என்னை எடுத்துக்கொள்வீரா, நான் இப்படியே அமிழ்ந்து போவேனா, எந்த நிச்சயமே இல்லை. ஆண்டவர் பக்கத்தில் இந்த வாகனையை தூக்கிட்டு போகிறேன், நீ அங்கே போ, கட்டையில் ஏறி உட்காரு, இப்படியா சொல்லிக்கிட்டு இருக்காரு. 24 மணி நேரம் எந்த பதிலும் இல்லை. ஆண்டவர் மீது நம்பிக்கையோடு இருக்கார். அநேகந்தரம் பிரயாணம் பண்ணினேன், ஆறுகளால் வந்த மோசங்களிலும், கள்ளரால் வந்த மோசங்களிலும், என் சொந்த ஜனங்களால் வந்த மோசங்களிலும், அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும், வனாந்தரத்தில் காடுகளில் உண்டான மோசங்களிலும், சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும், கள்ள சகோதரர் என்று கூட இருந்தே போதகன் சொல்லி இயேசுவை நம்புறேன்னு சொல்லி கழுத்தறுத்துட்டானும், கள்ள சகோதரத்தில் உண்டான மோசங்களிலும், பிரயாசத்திலும் ரொம்ப பிரயாசப்பட்டு முயற்சி பண்ணார். வருத்தத்திலும், அநேக முறை கண் விழிப்புகளிலும், பசியிலும், தாகத்திலும், அநேக முறை உபவாசங்களிலும், குளிரிலும், நிர்வாணத்திலும் இருந்தேன். அப்போல்லாம் ரூமுக்குள்ளே போட்டு தண்ணியை ரூமில் போகிற தெளித்து விட்டு ட்ரெஸ் எல்லாம் கழட்டி விட்டுருவாங்க. உட்கார முடியாது, நிற்க முடியாது, தூங்க முடியாது. அநேகந்திரம் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். இப்படி அதிகமாக பாடுபட்டதுனால அவர் உடம்பு வீக் ஆயிடுச்சு, அடிக்கடி வலிப்பு வந்துருச்சு. இந்த மாதிரி ஒரு முள் என்னுடைய சரீரத்திலே கொடுக்கப்பட்டு இருந்தது. அப்போ என்ன சொல்கிறாரு, ஆண்டவர்கிட்ட நான் 3 தரம் கேட்டேன். அவருக்கு என்ன சொன்னார், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என்னுடைய கிருபை, என்னுடைய பலம் உனக்கு பூரணமாய் விளங்கணும். சரி, அப்படியாகிலும் என்னோடு கூட அவர் இருக்கிறாரே, நான் சந்தோஷப்படுறேன் அப்படிங்கிறார். பேர்பட்ட ஒரு விசுவாசமான வாழ்க்கை. எதுக்காக பாடுபட்டார்? இன்றைக்கு நாம் எளிதாக இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே ஆசீர்வாதத்தையும் நிம்மதியும் பெறுவதற்காக அவர் உயிரை கொடுத்தார். இயேசு கிறிஸ்து உயிரை கொடுத்து மரித்தார். சீடர்கள் எல்லாம் அவருக்காக பின்னாடி சபையை கட்டினார்கள். இல்லைன்னா இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் என்று நாம் இவ்வளோ சுதந்திரத்தை அனுபவிக்க முடியாது.
இல்லையா? இப்போ சுதந்திரத்துக்காக போராடி அநேகர் உயிர் பலி தியாகத்தை கொடுத்தார்கள். இந்துக்களிலும் முஸ்லீம்களிலும் கிறிஸ்தவர்களும் அநேக நாட்டுக்காக போராடினார்கள். இன்றைக்கி சங்கி என்ன சொல்கிறான், என்னமோ இந்து தேசங்கிற மாதிரி இவன் தான் போய் காப்பாற்றின மாதிரி ஒரு சங்கியை சேர்ந்தவனும் ஒரு சங் பரிவார் அமைப்பை சேர்ந்தவனும் சுதந்திர போராட்டத்தில் போராடவே இல்லை. அவர்கள் காட்டி கொடுத்தார்கள், அடிமைகளாக வாழ்ந்தார்கள், அவர்களுக்கு அடி வருடிகளாக இருந்தார்கள். இன்றைக்கி இவங்க தான் தேசபக்தர்கள் மாதிரி பேசுகிறாங்கல்ல, அதே மாதிரி தான் இங்கேயும் நடக்குது. இன்றைக்கி எதுலேயுமே கலந்துக்கிடாமல் ஆண்டவருடைய பாதத்திலே இருந்து பாடாத பாடுபட்டு நமக்காக சுதந்திரத்தையும் விடுதலையும் வாங்கி கொடுத்தாங்க. இன்றைக்கி இருக்கிற கல்லா கட்டக்கூடிய போதகர்கள் மோகன் சீலாசிரஸ் தினகரன் மாதிரி ஆட்கள் வாளியை எடுத்துக்கொண்டு ஒரு தாலியை அறுத்து போடுன்னு சொல்லி காணிக்க வாங்கி, நீ எனக்கு காணிக்க போடலைன்னா ஆண்டவர் உன்னை ஆச்சரிக்க மாட்டான்னு பொய் சொல்லி தங்களுடைய கூடைகளை கட்டுகிறார்கள். நல்லா யோசனை பண்ணிக்கோங்க, எந்த மாதிரியான கேடுகட்ட உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தவர், நமக்கு நிம்மதியை வாங்கி கொடுத்தவர், நமக்கு இந்த விடுதலையை உண்டாக்கும் பாரம் அவர் தலையிலே விழுந்தது. அவர் ரத்தத்தை சிந்தினார் இல்லையா? When God permits suffering to come into people's lives, there are several ways they can deal with it. நம்முடைய வாழ்க்கையிலே பாடுகள் மிக கொடூரமான பாடுகள், அதை என்ன சொல்ல, டார்மெண்ட்டு, சித்திரவதை, வங்கொலையாக கொள்கிறாங்க. அந்த மாதிரி கடும் பாடுகள் நம்முடைய வாழ்க்கையிலே வரும்போது அதை மேற்கொள்வதற்கு, அதை கையாளுவதற்கு பல்வேறு விதமான வழிகள் இருக்கின்றன. சம் பிகம் பிட்டர் அண்ட் பிளேம் காட். சிலர் என்ன சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில் எனக்கு தேவையா அப்படின்னு சொல்லி மனம் கசிந்து போய் ஆண்டவர் மீது குற்றம் சுமத்துகிறார்கள். நான் எவ்வளவாக ஆண்டவருக்காக உழைத்தேன், என்னுடைய வாழ்க்கை முழுவதும் ஆண்டவருக்காக அர்ப்பணித்தேன், என்னை கொண்டு போய் தண்ணியில் மிதக்க வச்சுட்டார் 24 மணி நேரம், மிலாட்டினாலே என்னை அடித்தார்கள், 39 முறையாக 5 முறை என்னை வாரினால் அடித்தார்கள், கல்லை கொண்டு அடிக்கிறார்கள், இப்படியெல்லாம் கிறிஸ்துவுக்காக நான் வாழணுமான்னு பவுல் நினைக்கவே இல்லை. மிக கொடூரமான வாழ்க்கை வாழ்ந்தார். அதர்ஸ் கிவ் அப். மற்றவர்கள் கிறிஸ்துவ வாழ்க்கையை வேணால் ஒன்று வேண்டான்னு விட்டு ஓடி போய் விடுகிறார்கள். ஸ்டில் அதர்ஸ் கிரிட் தேர் டீத் அண்ட் புட் ஆன் அ பிரேவ் ஃப்ரண்ட். சிலர் என்ன பண்ணிக்கிறாங்க, பல்ல கடிச்சுக்கிட்டு நான் ஆண்டவரோடு நிற்பேன்னு நிற்கிறாங்க. 3 விதமான ஆட்களை குறித்து சொல்கிறார். Still others grit their teeth and put on a brave front. While this is a courageous response, it usually drains them of the strength needed for daily living. இது உள்ளபடியே ஒரு தைரியமான ஒரு முடிவாக பதிலாக இருந்தாலும் கூட அவர்கள் அன்றாட வாழ்க்கையை கூட நடத்த முடியாத அளவுக்கு நொந்து போய் விடுகிறார்கள். பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது நம்மளால் தாங்க முடியாது. நாம் நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கும்போது, நிம்மதியாக இருக்கும்போது நமக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் கஷ்டங்களிலும் பாடுகளிலும் அனுமதிக்கும் போது நமக்கு எல்லா திறமையும் இருக்கும், வருமானம் வராது. எல்லா வருமானம் வரும், சோத்துக்கு சாப்பாடு இருக்காது. ஏன் இப்படி நடக்குதுன்னே நமக்கு தெரியாது. அதான் மகா மச்சங்கள் கண்ணிகளில் அகப்படுவது போல மனுஷர்களும் சிக்கல்களில் மாட்டிக்கொள்கிறார்கள் அப்படின்னு பிரசங்கியில் சொல்கிறான். மகா மச்சங்கள் என்ன? மிகப்பெரிய நட்சத்திரங்கள் கண்ணிகளில் அகப்படுமா. கண்ணினா என்ன? பிளாக் ஹோல்ஸ். மிகப்பெரிய நட்சத்திரம் ஸ்டீவன்சன் இருக்குல்ல, 470 அது போய் பிளாக் ஹோல்குள்ளே போயிடுச்சுன்னா எங்கே போச்சுன்னு தெரியாது. இப்போ தான் பிளாக் ஹோல்ஸ்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்பயே எழுதியிருக்காரு அதை பற்றி. மகா மச்சங்கள் கண்ணிகளில் அகப்படுவது போல் மனுஷருடைய வாழ்க்கையும் இப்படி சிக்கி சின்ன பின்னமாக போயிடும், ஏன் எதுக்குன்னே தெரியாது அப்படிங்கிறாரு. அந்த மாதிரி மிக கொடூரமான துன்பங்களிலே பாடுகளிலே அகப்படும் போது மனிதர்களுடைய பலமெல்லாம் போய்விடுகிறது, அவருடைய ஞானமெல்லாம் வற்றி போகிறதுன்னு இருக்கும். பெரிய காற்றுகளிலும் புயல்களிலும் சிக்கிக்கொள்கிறார்கள். மிகச்சிறந்த கப்பலோட்டிகள், மிகச்சிறந்த மாலுமிகள், அவர்கள் ஆகாயத்தில் ஏறி பாதாளத்தில் இறங்குகிறார்கள். கடல் அவ்வளோ பெருசாக அமுக்குதான், அவருடைய ஞானமெல்லாம் முழுகி போகிறது அப்படின்னு நீதிமொழிகள் இருக்குது. நாம் பாடுகளில் அகப்படும் போது என்ன செய்கிறது, ஏன் நடந்தது எதுவுமே தெரியாது. அன்றாட வாழ்க்கை கூட வாழ முடியாத அளவுக்கு மிக கொடூரமான பாதிப்பை அடைகிறார்கள் இல்லையா? அண்ட் ஆஃப்டர் அ டைம் தே மே கொலாப்ஸ். கொஞ்ச காலத்திற்கு பின்பு அவர்கள் மடிந்து விடலாம், அவர்கள் நிர்மூலமாகி விடலாம். வாஸ் பவுல் சின்னிங் வென் ஹீ prayed to be delivered from Satan's buffeting? மரத்தில் போட்டு புடைக்கிற மாதிரி பவுலை போட்டு புடைக்கிறார். என்னென்ன பாடுகள் பாருங்கள். 11ஆம் அதிகாரத்தில்
ரொம்ப கடுமையான பாடுகளை அவர் சொல்கிறார். நான் பாருங்கள் எப்படியெல்லாம் இதில் என்னென்னா, கூட இருக்கிற இவன் கூட வேலை பார்த்து ஒரு தட்டில் சாப்பிட்ட ஊழியக்காரர்களை இவனை பற்றி அவதூறாக பேசுகிறாங்க. எந்த அளவுக்கு கேவலமாக நடந்துக்கிறாங்க பாரு. இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு மறுபடியும் ஆண்டவர் இவ்வளோத்தையும் கேட்டுக்கிட்டு ஆண்டவர் சும்மா தானே இருக்கார் அப்படின்னு ஒரு எண்ணம் வரணும்ல அவருக்கு. அப்படி வரவே இல்லை. அவர் தானியேல் போல கடைசி வரைக்கும் நிற்கிறார். எது நடந்தாலும் பரவாயில்ல. யோசேப்பு போல எத்தனையோ பரிசுத்தவான்கள் இது மாதிரி வாழ்ந்தாங்க. அப்படி வாழ்ந்ததுனால இன்னைக்கு உலகத்திலேயே மிகப்பெரிய பரிசுத்தவான்களில் ஒருவராக இருக்கிறார் இல்லையா? அப்போ வாஸ் பால் சின்னிங் when he prayed to be delivered from Satan's buffeting? இப்போ சாத்தானுடைய பிடிவிலிருந்து விடுதலை பெறும்படி ஜெபிக்கும் பொழுது பவுல் எதுவும் பாவம் செய்து கொண்டிருந்தாரா? ஐ டோன்ட் திங்க் ஸோ. நான் அப்படி நினைக்கவில்லை. இட் இஸ் அ நார்மல் திங் ஃபார் எ கிறிஸ்டியன் டு ஆஸ்க் காட் ஃபார் டெலிவரன்ஸ் ஃப்ரம் சிக்னஸ் அண்ட் பெயின். நம்முடைய கொடுமைகளிலிருந்தும் நம்முடைய பாடுகளிலிருந்தும் நம்முடைய சுகவீனத்திலிருந்தும் நம்மை காப்பாற்றுமாறு இறைவனிடத்திலே கெஞ்சுவது ஒரு சாதாரண விஷயம்தான். God has not obligated himself to heal every believer, but he has encouraged us to bring our burdens to him. கஷ்டப்பாடு படுகிறவர்கள் எல்லாரையும் நான் குணப்படுத்துவேன் என்று சொல்வது தேவனுக்கு கடமை அல்ல. நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் நமக்கு வர பாடுகள்னா ஆண்டவர்கிட்ட போய் சொல்லிட்டா அவர் உடனே சரியாக்கி விடுவார். இப்படி நம்ம நினச்சிட்ருக்கோம். அப்படியெல்லாம் சரியாக்கணும்னு அவசியம்லாம் கிடையாது. அதான் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் வந்து கேட்டாங்கள்ல, ஆண்டவரே இவன் கண் பார்வை இல்லாதவனாக பிறந்தது காரணம் இவன் செய்த பாவமா இவனது பெற்றோர்கள் செய்த பாவமா? யார் செய்த பாவமும் இல்லை, தேவனுடைய மகிமை இவனிடத்திலே விளங்குவதற்காக இப்படி செய்யும். நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ஆண்டவருடைய மகிமை நம்மிடத்திலே விளங்குவதற்காக தான் நடக்கும். நீங்கள் ஜெபம் பண்ணவொடனே காய்ச்சல் உங்களை விட்டு போயிடணும், நீங்கள் ஜெபம் பண்ணாமல் இருந்தவொடனே உங்களுக்கு காய்ச்சல் வரணும், என்ன சுச்சியாக போட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்குறாரு. God has not obligated himself to heal every believer, but he has encouraged us to bring our burdens to him. What a friend we have in Jesus. All our griefs and pains to bear, bring to him. நம்முடைய பாடுகள் கஷ்டங்கள் எல்லாம் ஆண்டவரிடத்திலே சொல்ல வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். மற்றபடி அதை நீக்குவதோ நீக்காமல் இருப்பதோ தேவனுடைய சித்தம். கண்டிப்பாக எனக்கு நீக்க வேண்டும் என்று கட்டளை போடுவதற்கெல்லாம் நம்ம ஆள் இல்லை. அவரிடத்திலே நாம் பணிந்து கெஞ்சலாம், அவ்வளோதான். There are those who would have us believe that an afflicted Christian is a disgrace to God. சில பேர் என்ன நினைக்கிறாங்க, பாடுகளை படுகிற கொடுமையில் சிக்கிக்கொள்கிற கிறிஸ்தவர்கள் நமக்கு அவமானத்தை தேடி தருகிறார்கள். என்ன கேடுகள் பண்ணானோ என்ன பாவம் பண்ணி தொலைச்சானோ தெரில, நம்ம சபைக்கே ஒரு கேடுங்க. இவங்கெல்லாம் பாருங்கள், உருப்படாத பயலுவெல்லாம் வந்து ஆண்டவரை உண்மையாக தொழுது கொண்டு ஆண்டவர் இவங்களை ஆசீர்வச்சிருக்கணும்ல இப்படின்னு சில பேர் பேசுகிறாங்க. அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறார். There are those who would have us believe that an afflicted Christian is a disgrace to God. If you are obeying the Lord and claiming all that you have in Christ, they say, then you will never be sick. இயேசு கிறிஸ்துவிலே உனக்கு ஆண்டவர் வாங்கிக்கொள் என்று என்னென்னலாம் வைத்திருக்கிறாரோ அதற்கு தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவற்றையெல்லாம் நீங்கள் பெற்றுக்கொண்டிருந்தால் நீங்கள் நிச்சயமாக சுகவீனமாக இருக்க மாட்டீர்கள் என்று நிறைய பேர் சொல்கிறாங்க. It is true that God promised the Jews special blessings and protection under the old covenant. பழைய ஏற்பாட்டிலே யூதர்களுக்கு பிரத்யேகமான ஆசீர்வாதத்தையும் பிரத்யேகமான பாதுகாப்பையும் தருவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணி கொடுத்தார். But he never promised the New Testament believers freedom from sickness or suffering. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்திலே இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கு சுகவீனங்களிலிருந்தோ பாடுகளிலிருந்தோ விடுதலையை தருவேன் என்று புதிய ஏற்பாட்டிலே ஒன்றும் சொல்லவில்லை. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? சோதனைகள் வராமல் போவது கூடாத காரியம், நடக்கவே நடக்காது. கண்டிப்பாக சோதனைகள் வரும். You will have to face the examination. You have to write the examinations. But I will be with you through the examinations, through the tests, through the trials. இல்லையா? நீங்கள் பாடுகளை படுங்க, அந்த பாடுகளில் கூட நான் உங்களோடு இருப்பேன் அப்படின்றத வாக்குத்தத்தம். ஆகவே நாம் என்ன செய்யணும்? நாம் பாடுகளை சந்திக்கும் போது, உடல்நல குறைவுகளை சந்திக்கும் போது
நாம் ஆண்டவரிடத்திலே சொல்ல வேண்டும். அவர் நம்மிடத்திலே பேசுவார். இதுதான் நமக்கு இடையிலே. கண்டிப்பாக அவர் பேசிதான் ஆக வேண்டுமா? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்தபோது அதிகமாக நேசித்தார் ஒரு குடும்பத்தை. யார்? அடிக்கடி அந்த குடும்பத்தில் போய் சாப்பிடுவார். லாசரு குடும்பத்தை. லாசரு செத்துட்டான்னு சொன்ன உடனே அவர் கண்ணீர் விட்டார் இல்லையா? எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டார். இந்த குடும்பத்தை பார்த்து லாசரு கல்லறையில் இருக்கிறான்னு சொன்ன உடனே அதை பார்த்து கண்ணீர் வடித்தார். சுற்றி இருந்தவங்களும் என்ன சொன்னாங்க? எவ்வளவு அன்பாய் அவர்களை நேசித்திருக்கிறார் பார்த்தீங்களா? எவ்வளோ கண்ணீர் விட்டு அழுகிறார். மகா பெரிய ஒரு மனிதன் கண்ணீட்டு அழுகிறார். அப்போ பக்கத்தில் இருந்த 2 பேரும் சொன்னான், அழுகிறதெல்லாம் அழுகிறான், இவ்வளோ அழுகிறானே, கூட வந்திருக்கக்கூடாதா? வந்து அன்னைக்கே குணப்படுத்தியிருக்கக்கூடாதா? குருடருடைய கண்களை திறந்த இவரை சாகாமல் இருக்கவும் செய்திருக்கக்கூடாதா? அப்போ என்ன சொன்ன? லாசரு சுகவீனமாக இருக்கிறான் என்று அவருக்கு தகவல் வருது. அவர் என்ன சொன்னார்? லாசரு சுகமாக இருக்கிறான். சுகவீனமாக இருந்தாலும் உயிரோடு வந்துடுவான் இல்லையா? லாசரு செத்துட்டாயா அப்படிங்கிறார். செத்துட்டாரா? பின்னும் 3 நாள் அவர் அங்கேயே தங்கினார். இன்னும் லாசரு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க, செத்துட்டாங்களே, திரும்ப போக மாட்டேங்க. இவங்க கொசு கொசுன்னு பேசிக்கிறாங்க. ஊருக்கு வந்தால் 3 நாளாக பிறகு ஊருக்கு வந்தால் போனால் 4 நாள் ஆயிடுச்சு ஐயா, கல்லறை எடுத்தோம்னா நாரும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். கூடி இருக்கவங்களாம் என்ன பேசுகிறாங்க? இவ்வளவு பாசமாக இருக்க மனுஷன் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி அவரை உயிரோட காப்பாற்றிக்க கூடாதா? ஆனால் தேவனுடைய திட்டம் அது அல்ல. நாம் பாடுகளை படும்போது, நாம் கஷ்டங்களை படும்போது உடனே ஓடி நம்மளை கரம் பிடித்து தாங்கி என்னை அப்படிலாம் கிடையாது. அதற்கேற்ற காலம் உண்டு. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி முழுமையாக உங்களை ஒப்படைத்தால், அவரை நம்பி எந்த பாடுகளையும் எத்துன்ப வேளையிலும் ஆறுதல் உனக்கு அளிப்பார். அந்த துன்பங்கள் வந்தாலும் அவருக்காக நீங்கள் நிலைத்திருங்கள். பல்வேறு விதமான வகையிலே நாம் பதிலளிக்க முடியும். பாடுகள் வரும்போது முழுமையாக அவரிடத்தில் ஒப்படைத்து காத்திருங்கள். அவர் மகிமையிலே உங்களை கொண்டு நிறுத்துவார் என்பதுதான் வாக்கு தத்தம். அதுதான் இன்றைக்கி அவர் சொல்கிறார். சம்திங் டு பாண்டர். வாட் கைட்லைன்ஸ் டு யூ யூஸ் டு டிட்டர்மைன் when to be persistent in prayer and when to accept something as a thorn? எப்பொழுது நீங்கள் விடாப்பிடியாக ஜெபத்திலே நிலைத்திருக்க வேண்டும், அல்லது எதை ஒரு முள் என்று ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து போய்கொண்டே இருக்க வேண்டும். ஆமாம், எனக்கு அதான் என்னுடைய வாழ்க்கையாக தான் அப்படின்னு சொல்லி எனக்குள்ளே ஒரு முள் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு போய்கிட்டு இருக்கார். அப்படி ஆமாம், என்னுடைய வாழ்க்கையை அவ்வளோதாங்க, சோதனையான வாழ்க்கை அப்படின்ட்டு எப்போ போகணும்? அல்லது ஆண்டவரே இந்த சோதனையை என்னை விட்டு நீங்குபடி செய்யும். இயேசு கிறிஸ்து எப்படி போய் ஜெபம் பண்ணார்? அவருடைய இரத்தத்தின் வியர்வை எப்படி விழுந்துச்சு? இரத்தத்தின் பெரும் துளிகளாக தரையிலே விழுந்து. அவ்வளோ தூரம் மன்றாடி ஜெபம் பண்ண இயேசுவோட ஜெபம் கேட்கப்படலை. அது பிதாவினுடைய சித்தமே இல்லை. அவ்வளோ பெரிய உண்மையாக வாழ்ந்த மனிதன், பிதாவினுடைய குமாரனாக இருந்தவர், அவருடைய ஜெபமே கேட்கப்படவில்லை. அப்படி நம்முடைய ஜெபம் எம்மாத்திரம்? யோசனை பண்ணி பாருங்கள். நாம் ஜெபித்த உடனே நமக்கு கிடைத்து விட வேண்டும். நான் பணக்காரன் ஆகிவிட வேண்டும், எனக்கு அந்த மாப்பிள்ளை கிடைக்க வேணும், இந்த பொண்ணு கிடைக்க வேணும், இந்த வீடு கிடைக்க வேணும், இந்த கார் கிடைக்க வேணும். எவ்வளோ கேவலமாக பிரசங்கம் பண்ணிக்கிறாங்க. அந்த டிஜிஎஸ் தினகரோட பொண்டாட்டி சொன்னிச்சுல, எனக்கு ப்ளூ கலர் காரு வேணும்னு சொன்னேன், காலையில் கூட்டு காட்டினார். எவ்வளோ பொய், பிராடு, பித்தலாட்டத்தை பண்ணுறாங்க. இவர்களை எல்லாம் நீங்கள் மனதில் வச்சுக்கோங்க. ஆண்டவருடைய திட்டம் அதுவல்ல. நம் பாடுகள் வந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும், சந்தோஷமாக இருந்தாலும், சமாதானமாக இருந்தாலும், எந்த நேரத்திலும் இரவும் பகலும் அவருடைய வியாதத்தில் தியானமாயிருங்கள். அப்பொழுது உங்களை ஆசீர்வதிப்பார். அவரை பற்றி கொண்டிருங்கள். அப்படிங்கிறது தான் இன்றைய கடுமையான ஒரு சிந்தனை.